அது நேற்று அந்த ப்ரஷ் பஞ்சாயத்துலேயே தெரிஞ்சு போயிடுச்சு யார் பக்கம் என்ன தப்புன்னு அவங்க கூட்டுக்கலவாணித்தனம் வெளில வந்துடுச்சு. ஒன்று, திவ்யாவுக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா அர்ச்சனா ஃபேன்ஸும் சேர்ந்து திவ்யா கோட் பண்ணுறாங்க போல இருக்கு. அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி ட்விட்டரில் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தன்னை அர்ச்சனாவை நினச்சிக்கிட்டு ஸ்மோக் பண்ணதை தவிர வேற என்ன பண்ணாங்கன்னு தெரில. அதுவும் எஃப்ஜே கூட சேர்ந்து அப்போ அந்த எஃப்ஜேவை தான் கேப்டன் ஆக்கிறதுக்கும் அவங்க ட்ரை பண்ணாங்க. ஓகேங்களா, இதாச்சு. அப்புறம் விக்கல் விக்ரம் பாரு 3rd 4th மாறி மாறி இருக்காங்க. அஃபிஷியலில் பாரு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அன்அஃபிஷியலில் விக்கல் விக்ரம்னு சொல்கிறாங்க. ஸோ சாண்ட்ரா, திவ்யா, பாரு, விக்கல் விக்ரம். திவாகர் 5th பிளேஸ். அஃபிஷியல் அன்அஃபிஷியல் ரெண்டுத்துலையுமே திவாகர் 5th பிளேஸ். ஃபர்ஸ்ட் டாப் 5 இதுதான். அதுக்கப்புறம் அரோரா, ரம்யா, வியானா, சுபிக்ஷா, கனி. ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி கேளுங்க. இவங்க அரோரா கூட சேவ்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 6th பிளேஸ் வந்துட்டாங்களாம். கேமே ஆட தெரியாத மேடம் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை கொடுத்து அது அடல்ட் கண்டென்ட் தான். அவங்க வந்து அந்த சைன் பேட் சைன் காட்டினாங்கன்றாங்க, இவங்க காட்டலன்றாங்க. ஸோ அகெயின் அடல்ட் கண்டென்ட் தான். நீங்கள் உங்கள் அடல்ட் கண்டென்ட் சொல்லுங்க, சொல்லாதீங்க. ஓகேவா? துஷாரை வந்துட்டு தனியாக கூப்பிட்டு போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் விஷயம்லாம் மறந்துட்டீங்களா மக்களே? அதுக்கப்புறம் ஒரு இடத்துல துஷாரே வந்து உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். துஷாரே சொல்லி இன்னைக்கு வெளியில் இன்டர்வியூவில் அந்த பையனை கிழின்னு கீழ்றாங்க அந்த கேள்விலாம் கேட்டு. அந்த 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 புள்ள பாவம் ஒன்றும் அதை என்ன சொல்கிறது, அதுக்கு வந்து அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு நினச்சி பழகி அது தலையை கொடுத்துருச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே. இப்போ அது தலை தான் வந்துட்டு வெளில அங்கங்கே அவங்கவுங்க வச்சு செய்கிறாங்க. மாட்டிக்கிச்சு அந்த புள்ள. இந்த அம்மா கேம் ஆடுறாங்க சூப்பராக. அதுவும் திருப்பி அந்த அடல்ட் கண்டென்ட் மேலே எனக்கு தெரில. அப்படி ஒரு பொண்ணை ஷோவில் விட்டுட்டு அடல்ட் கண்டென்ட் வருதுன்னு சொல்லிட்டு அந்த அடல்ட் கண்டென்ட்டால் அவன் துஷார் வெளில போனால் அது சொன்னாலும் குத்தமா. அந்த பொண்ணு பாவமா துஷார் அதனால வெளில போகலையா? ஏன்ப்பா துஷார் அதனால வெளில போகலன்னா வீக்கெண்ட்லலாம் கூப்பிட்டு ஹோஸ்ட் ஏன்ப்பா துஷாரே நிற்க வச்சு வந்து அடித்தாரு, பச்சையாக அடித்தாரு. பாருங்களேன், துஷார் வந்து அரோரா கேம் வந்து துஷாரால் யாரோ சொன்னாங்களே ஒரு வாரம், அரோரா கேம் வந்து துஷாரால் போயிடுதான் அப்படின்னு. அரோரா கேம் வந்து துஷாரால போயிடுதான். துஷாரால அரோரா கேம் போச்சா, அரோராவால துஷார் கேம் போச்சா? அந்த புள்ள தானே வெளில போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த புள்ளைய வெளில அந்த உருட்டுறாங்க. அந்த புள்ளைய பாவம் அடின்னு அடிக்கிறாங்க அரோரா கூட பண்ணதுக்கெலாம். அப்புறம் ஒரு இடத்துல அந்த மேடமே வேறு சொல்லியிருப்பாங்க ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் ஏஜோக்கு அடல்ட் கண்டென்ட்லாம் பேசினதுக்கு இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், நான் ஒரு ஜுவாலஜிக்கல் ஸ்டூடெண்ட் அதனால் அந்த இடத்துல தான் யோசிப்பேன் அப்படின்னு சொன்னதும் அரோரா மேடம் தான். அவ்வளோ ஜுவாலஜிக்கல் ஸ்டூடெண்ட் மேடம்க்கு என்ன பவுண்டரி அவங்க செட் பண்ணியிருக்காங்கன்றது அவங்க மனசுக்கு தான் தெரியும், அவங்க மைண்டுக்கு தான் தெரியும், பார்க்குற நம்மளுக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் பார்வதியோட ஹேட்டர்ஸ் வந்து அரோராக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அரோரா நல்லவங்க லைட்லாம். அது எப்படின்னா கனியக்கா ஃபேன்ஸு, அப்புறம் அந்த கனி ஃபேன்ஸ் இருக்கிறவங்க எப்படி பார்வதி எதிர்த்தோடனே அரோரா வந்து தனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னு கனியக்கா சொன்னாங்களோ, அப்புறம் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணோன்னே திவாகர் தப்பா தெரியுறாங்கன்னு கனியக்கா சொன்னாங்களோ, அதே ஸ்ட்ராட்டஜிக்குள்ள அவங்கள ஃபாலோ பண்ற அதே ஃபேன்ஸ் வந்துட்டு அரோராவை சப்போர்ட் பண்றோன்றது அவங்க விஷயம் கிடையாது, பார்வை எதிர்க்கணுன்றது அவங்க விஷயம். கனிக்கு கூட வந்து அரோராவை சப்போர்ட் பண்ணோங்கிறது விஷயம் கிடையாது, பார்வதி எதுக்கணுங்கிறது விஷயம். டீமும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கனியக்கா அழுத உடனே திவாகருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புகிற லெவலுக்கு ரெடி ஆகிட்டாங்க.